டேனியல் பாலாஜி இந்த படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போர்ஷன் எழுதி இதே மாதிரி ஃபோன் கால் தான், எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். 50% ஆஃப் மை லைஃப் இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படிக்கிறேன். இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அது ஏஜ்னாலே என்னன்னு தெரியல. அந்த 50 பேஜஸ் தாண்டோடனே 51st பேஜில் ஒரு மேஜிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். லைஃபே நமக்கு அந்த மாதிரி தான் அப்படின்றது ஒரு புக்குடைய எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சசி சொல்லி எனக்கு சூவேயோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. வேல்பாரி நான் படித்தேன். அது இப்போ சங்கர் சார் ரைட்ஸ் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். அது நீங்கள் பண்ணுறதா யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேரக்டர் ஆமாம், எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு அதுக்கப்புறம் மணி சார் பொன்னியின் செல்வன் பண்ணுறாங்க போது நான் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்த்தேன். இந்த மூமெண்ட் கூட நான் சொல்கிறேன், நான் இப்போ அன்றைக்கி அதை சொன்னோன்றனால நான் சொல்கிறேன். பட் ரொம்ப ரசிச்சு தான் அவர் கூட நான் போய் ஒர்க் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் நான் போய் ஒர்க் பண்ணேன். விண்ணத்தாண்டி கதை கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தனுஷ் ஆமாம், ஜெயிலர் முடிச்சு தான் நான் வர முடியும். ஜெயிலரில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வேறு ஒன்று பண்ணியிருக்காங்க என்னை வச்சு, நானும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டோட்டலாக வேறு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிலர் வந்து அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹி வாஸ் வெரி ஹெல்தி, வெரி ஆக்டிவ், கான்ஸ்டன்ட் திங்கர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தட் யூஸ் ஸ்மோக் அ லாட் எக்ஸ்டென்சிவ்லி அப்படிலாம் தெரிஞ்சது. நான் ஸ்மோக்கராக ஒரு சீனை நான் வந்து எழுதவே மாட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கையில் சிகரெட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தேவையில்லாமல் கார்டு போடணும் பாலாஜி, இல்லைடா எனக்கு பாடி லாங்குவேஜாக ஏதோ ஒன்று வேணும் கௌதி சுமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்லேயுமே வந்து சார் யூ ரைட் எவ்ரிடே நம்ம அந்த பேசணும்ல சார், எப்படி எழுதுறீங்க? எழுதவே வரமாட்டேங்குது, புக்கு படிக்க வரமாட்டேங்குது அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு பெரிய சின்ன சின்ன குறைகளாக சொல்கிறாங்க. ஏங்க ஒரு பேஜே என்னால் படிக்க முடியலங்க அப்படின்றது. எழுதுனாலுமே நம்ம மைண்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, வேறு இடத்துக்கு ஓடிடுது. இல்லை வேணாம் இதை எழுதுவோம், இல்லை அது நம்ம எழுதுனது வேஸ்ட்டுப்பா, இதெல்லாம் தேராது அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குல்ல. ரைட் நவ் ஐ எம் கோயிங் த்ரூ த சேம் திங், பட் ஐ ரீட் அ லாட். அதில் எனக்கு வந்து இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததே இல்லை. அது ஒரு நீங்கள் கேட்டிங்களே ஒரு நமக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம், புக்ஸ் அது நிறைய படிக்கிறேன். ஈவன் ஸ்டில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சா ஒரு புக் ஐ பிக்கப் அண்ட் ஐ ரீட். ரீசனாக ஷரத் சார் எனக்கு ஒரு புக் கொடுத்தாரு, இதை அடாப்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு புக். அண்ட் அது ஒரே சிட்டிங்கில் நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ ஐ ரீட் அ லாட். அது வந்து இது வரைக்கும் மாறவே இல்லை, அந்த ப்ராக்டிஸ் அது மாறவே இல்லை. பட் ரைட்டிங்கில் நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் தான் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாகவும் இருக்குது. ஒரு ஃப்ளோவில் உட்காரும்போது ஒரு ஃபோன் கால்னு வரும், இது அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் உண்மையிலேயே அது போயிட்டுருக்கு. அது ஒரு வார் ஃப்ரண்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து அது ரொம்ப கம்மியாகவே நான் சொல்லலை. ஸோ அந்த ரைட்டிங் மட்டும் ஒரு ஸ்டேஜில் வந்து என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஹவு டு ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் ரீடிங் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது அதை பற்றியே தெரியாத ஒரு நபர்களுக்கு சொல்லணும்னா எப்படி? இல்லை, அந்த எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா நம்ம படிக்கிற விஷயம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு புக்குடைய விஷயம் என்னென்னா அது வந்து அது ஒரு மேபி ஒரு ஃபஸ்ட் 15 பேஜஸ் ஒரு மியாண்டரிங் இருக்கும். அது எடுத்தோடனே அந்த ஃபஸ்ட் லைன் நம்மளை கிராப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் லைன் கிராப் பண்ணாலும் நடுவில் அப்படி கொஞ்சம் போகும், ஆனால் அது விடக்கூடாது. அதுதான் விஷயமே. நிறைய பேர் வந்து ஒரு புக்கை 15 பேஜஸ் 20 பேஜஸ் எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அதுலேருந்து வர விஷயங்கள் தான் அந்த புக்குடைய பியூட்டியே. இல்லை ஒரு மிடில் தான் அதோடைய ஒரு ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். எவ்ரி வேர்ட் ஹேஸ் டு பி, அது ஒரு வழியே இல்லை. அண்ட் அது ஐடியலி ஒரு சின்ன வயசில் ஒரு 8-10 வயசுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி கூட அது ஒரு நல்ல, இப்போ நான் ஆஃப் ஹேண்டாக சொல்லணும்னா எனக்கு நிறைய புக்ஸ் தெரியும். இந்த புக்ஸ் தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். பிஜி வோர்ட் ஹவுஸ் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நிறைய புக்ஸ் எடுத்து படித்தோம். அந்த மாதிரி சில புக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமரோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நமக்கு வந்து தெரிஞ்சது தான் அது வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தோணும். ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஜிவிஎம் அப்படின்றப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நாங்கள் நிறையா வியந்திருக்கோம். இதெல்லாம் குறிப்பாக இந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க, இதெல்லாம் பயங்கரமான ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணுறதே ஒரு ப்ராசஸ் தானா சார்? ஆமாம், அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. இதை இங்கே மாற்றத்துக்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. இங்கே உள்ளே வரும்போது இது நம்ம ஆஃபீஸ்ன்னு தெரியணுன்றதுக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ பட் இதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப இந்த மூமெண்ட் கூட நான் சொல்கிறேன், நான் இப்போது அன்றைக்கி அதை சொன்னோன்றதுனால நான் சொல்கிறேன். பட் ரொம்ப ரசிச்சு தான் அவர் கூட நான் போய் ஒர்க் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் நான் போய் ஒர்க் பண்ணேன். விண்ணத்தாண்டி கதை கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. தனுஷ் சார். ஆமாம். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரசித்து நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், இதை வந்து நம்ம ரொம்ப அழகாக பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி பண்ண விஷயங்கள் தான் எல்லாமே. இது வந்து டைம் ஸ்கொயரில் சிம்பு கூட அந்த சாங் ஷூட் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ். இது நடுநிசி நாயகர். சார் இது சார்
வாரணமாயிரம் காஷ்மீரில் ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த டல் லேக்கில் சூர்யா வந்து அந்த ஒரு ரீஹேப் வந்து அவருடைய ட்ராவல் அந்த ஜேர்னி அப்படின்ற மாதிரி அந்த போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசின விஷயம். இப்போ நீங்கள் இந்த சொன்னாலுமே என்ன ஃப்ரேமுன்னு முதற்கொண்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் படங்களுக்கான அந்த செல்ஃப் லைஃப்ன்றது ரொம்ப அதிகம். இப்போ அது ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதனால்? நம்ம ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு சினிமா. சில டைரக்டர்ஸோடைய ஒர்க் வந்து நம்ம இன்னும் ரசிக்கிறோம், இன்னும் அந்த ஃப்ரேம்ஸ் நமக்கு மைண்டில் இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக வந்து ஒரு ஐ திங்க் நிறைய பார்க்குறதுனால நிறைய சினிமா நம்ம கை ஃபிங்கர் டிப்ஸ்லேயே இருக்குது. ஒரு ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணால் ஒரு சாய்ஸ் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து நான் சொல்கிறது இந்த 89, 90, 91 குணா, தளபதியெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 7 to 8 ஸ்க்ரீன்ஸ் சிட்டியில் இருக்கும். ஓகே. ஒரு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து அங்கே போகணும், இல்லாட்டி ஒரு 7 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு பக்கம் க்ரோத், இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங். ஆனால் அது ஒரு 3-4 டேஸ்லேயே அதை முடிஞ்சிருதுல்ல. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயோட அது முடிஞ்சிருச்சு. 10 டேஸ்லேயே நமக்கு ஓடிடியில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை புஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு 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 ஏக்கம் இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக மாறும். ஏன்னா இது மாறிட்டே இருக்குல்ல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஃபிலிமில் டிஜிட்டல் வந்துட்டோம். இப்போ வந்து ஓடிடி வந்திருக்கு. முன்னாடி சேட்டலைட் வாங்குவாங்களா, நம்ம படம் சேட்டலைட்டில் வருமா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி ஓடிடியும் வந்து எல்லா படங்களும் பார்த்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஜிட்டலில். ஸோ ஐ திங்க் திங்ஸ் வில் கீப் சேஞ்சிங். மறுபடியும் வேறு ஒரு லிமிட்டட் ரிலீஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற ஒரு 4 to 10 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் இருக்கும். இன்னும் நிறைய நாட்கள் போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நல்லா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி சினிமா இன்னும் நிற்கும், இன்னும் அந்த ஃப்ரேம்ஸ்லாம் இன்னும் நிறைய நிற்கும் அப்படின்னு தோணுது. டாமினிக் அந்த லேடிஸ் பர்சனில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க, ஆந்தோனியும் நடிச்சிருந்தார். ஆமாம், அவர் அங்கே எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தார். நான் இந்த கேரக்டர் ஒரு ஷாப்கீப்பர் மாதிரி ஒன்று வேணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேச வச்சு ஒன்று பண்ணோம். நான் நடித்தது வந்து அவர் வந்து ஒரு 3 பேரை நம்ம டார்கெட் பண்ணோம். இவங்க 3 பேர் தான் வந்து கார்த்திக் உடைய மேபி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மாதிரி இருந்தாங்க அவர் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில். அதனால் இந்த 3 பேரை டார்கெட் பண்ணணும்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன்லேருந்து அசோசியேட் டைரக்டர் சைட்லேருந்து என்ன வந்துச்சுன்னா, இந்த 3 பேரும் இம்பார்ட்டண்ட்டான ஆக்டர்ஸாக இருந்தாங்கன்னா கதை இவங்களை சேர்ந்து தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒன்று நீங்கள் பண்ணுங்கன்னு சார்னு எனக்கு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் சாரோட படம் தானே, சரி நம்மளும் ஒரு சீனில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவர் கூட நடிக்க சொன்னாங்க. வேற ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஓகே, அவர் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி பசூக்கா பண்ணியாச்சு, பயம் வேறு. அதனால் வேண்டாம் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம். தப்பா பயம் இந்த சென்ஸ் எப்படி சார்? என்ன இருந்தாலும் அது நான் பசூக்கா படம் வந்து நான் ஓகேன்னு சொன்னதே வந்து மம்முக்கா அதில் ஹீரோன்னு சொன்னாங்கன்ட்டு. அதனால தான் அந்த படத்துக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். அந்த படம் லைவ் சவுண்ட் வேறு. சரி, மலையாளம் நான் ரொம்ப நேச்சுரலாக ஈஸியாக நான் பேச மாட்டேன், கொஞ்சம் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லை. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட பேசணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுவேன். பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பட் கொஞ்சம் அதனால் அவர் கூட நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே இறங்கினேன். ஒரு 25 days ஒர்க் இருந்துச்சு எனக்கு. அதில் ஒரு 15 days சார் கூட காம்பினேஷன் இருந்துச்சு. அண்ட் லைவ் சவுண்ட் வேறு. ஆனால் ஐ மேட் ஷோ எல்லா டயலாகும் உள் வாங்கிட்டு அது வந்து தப்பே இல்லாமல் நான் சொல்லிட்டேன். அவரும் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தார். லைவ் சவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டயலாக் பேசும்போது எந்த ஆப்ஜெக்டிவோட சவுண்டும் வராமல் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கீங்க, யூஆர் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த கிளாஸ் வைக்கும்போது சவுண்டு அதே டைமில் டயலாக் பேசிட்டிங்கன்னா அதை இன்டர்ஃபியர் ஆகும். டயலாக் பேசிட்டு கேப்பில் கிளாஸ் வைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இப்படி இதான் இது பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நான் பிக்கப் பண்ணிட்டு அந்த சீன் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப அவர் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணேன். இந்த படத்தில் மறுபடியும் அந்த சேலஞ்ச் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அது வேணாம் சார். மம்முட்டி சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவர் வந்து சிங்க் சவுண்டுக்குள்ளே போங்க, அந்த கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், தயவு செஞ்சு டப்பிங் போகாதீங்க, டப்பிங் அவருக்கு பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மையா? இந்த படம் ஃபுல்லாக? ஆமாம், நானும் கேட்டேன் சார். சுஷ்மிதா வந்து அவங்க நேச்சுரலாக மலையாளம் பேச மாட்டாங்க. இல்லை லைவ் சவுண்ட் டப்பிங்கே வேண்டாம், இது ஃபுல்லாகவே லைவ் சவுண்டு தான். ஃபுல்லாகவே லைவ் சவுண்ட். சுஷ்மிதாவோட இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்டுடியோவில் கரெக்ட் பண்ணோம். சார் இது ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ்னால ஒரு ஹாஃப் டே சில விஷயங்கள் மட்டும் மேட்ச் பண்ணும். அதர்வைஸ் ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் தான் படத்தில் நிற்கும். எதனால் அதை ப்ரிஃபர் பண்ணுறாரு? அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஒரு ஆக்டர் கம்ஸ் இன் டு ஹிஸ் ஓன் வித் சவுண்ட் அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ப்ளஸ் டப்பிங் ப்ராசஸே அங்கே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அங்கே ஒரு ஃபேக்காக நம்ம வந்து ஒரு டோனில் நம்ம பேசுவோம்ல, அது இருக்கவே கூடாது. இதுதான் திஸ் இஸ் தி ஆக்டர், இதுதான் சினிமா அப்படின்னு ரொம்ப அதை வந்து பிலீவ் பண்ணுறாரு. சார், உங்கள் படங்களில் இருந்த முக்கியமான ஒரு நபர் பற்றி நான் பேசணும். மேபி அவர் உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருப்பார். நவ் ஹீ இஸ் நோ மோர். டேனியல் பாலாஜி, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அது ஒரு க்ரேஸியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். நான் திடீர்னு அச்சம் என்பது மடமேல ஒரே ஒரு சீன் இருக்குது, நீ வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். எப்போ வரணும் அப்படி தான் கேட்பார்.
அந்த படம் முடிச்சுட்டு பாலாஜி பேமெண்ட்டு நீ எனக்கு பேமெண்ட் தருவியா யார் சார்? ஓ அப்படி கேட்பார். இப்போ ரீசெண்டாக வந்து விநாயகன் சாரோட டேட்ஸ் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. ஓகே. இந்த துருவ நட்சத்திரம் படத்தில் விநாயகன் தான் வில்லன், ஓகே, ஆன்டாகனிஸ்டாக நடித்தார். அவருடைய இந்த ஃபினாலே போர்ஷன்ஸில் அவர் வந்து பண்ணும், ப்ளஸ் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஜெயிலர் அப்போ ரிலீஸ் ஆகலை. ஜெயிலர் முடிச்சு தான் நான் வர முடியும். ஜெயிலரில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வேறு ஒன்று பண்ணியிருக்காங்க என்னை வச்சு, நானும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டோட்டலாக வேறு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிலர் வந்து அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜெயிலர் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வருவேன். எனக்கும் அந்த டைமில் வந்து நான் நடித்து அந்த பணத்தை கொண்டு போய் இதில் போட்டு அந்த படத்தை முடிக்கணுன்ற ஒரு ஸ்பேஸு, படம் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ நான் ஒரு 15 days நான் ஷூட் பண்ணேன் அந்த படத்துடைய. விக்ரம் சார் இல்லாத சில போர்ஷன்ஸ் நான் இப்போது லாஸ்ட் இயர் நான் ஷூட் பண்ணேன் ஆக்சுவலாக 2024. ஓகே. இல்லை 2023 நவம்பர் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணேன். 2023 ஏப்ரல் லியோ ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது நான் பேல்காமில் துருவ நட்சத்திரம் நான் ஷூட் பண்ணுறேன். பேல்காமில் எனக்கு ஒரு 4 days பிரேக் கிடச்சிக்கும் போது நான் அன்றைக்கே வந்து டீம் அங்கே வர சொல்லி பேல்காமில் வந்து ஒரு 3 days நான் ஷூட் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து விநாயகன் கிடைக்கலன்னு நான் ஒரு கான்செப்டாக ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணி டேனியல் பாலாஜி இந்த படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போர்ஷன் எழுதி டேனியல் பாலாஜிகிட்ட சொன்னேன். இதே மாதிரி ஃபோன் கால் தான், எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். இது ஒரு என்ன கதை, என்ன கேரக்டர், எதுவுமே கேட்கல. ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன், இந்த லுக்கில் தான் இருக்கேன், உனக்கு ஓகே கவுத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கவுத் இது ஓகே உனக்கு கவுத் அப்படின்வான். யா பாலாஜி நீ எந்த லுக்கில் இருந்தாலும் எனக்கு இது வேணும், இதனால தான் பிரச்சனை. நான் 2-3 பேருக்கு நான் கேட்டிருந்தேன் வேறு, பாலாஜி கேட்குறதுக்கு முன்னாடி. அவங்க எல்லாருமே வேறு ரீசனுக்காக அதை வேண்டான்னு சொன்னாங்க. பாலாஜி கேட்டேன் எப்போ வரணும், அண்ட் இந்த லுக்கில் தான் இருக்கேன், நான் இன்னைக்கு இந்த கோவில் ஒன்று கட்டிட்டு இருந்தார் ஆக்சுவலாக, அந்த விஷயத்தில் இருக்கேன், அதனால் நாளைக்கு தான் என்னால் வர முடியும், நாளைக்கு என்னால் வர முடியாது, நீ ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நான் என்ன கேட்டேனோ எனக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பேட்ச் ஷூட் மாதிரி இருந்துச்சு, அதையும் இங்கே முடிச்சார். we were generally in touch. டப்பிங் கூப்பிட்டேன், உடனே வந்து பண்ணி கொடுத்தாரு. அண்ட் நீ படம் பாருன்னு சொன்னேன், நான் பார்க்குறேன், நீ கோவிலுக்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் கிருஷ்ணா ஆக்டர்கிட்ட இருந்து, இந்த மாதிரி பாலாஜி அட்மிட் ஆகிருக்காருன்னு. உடனே நான் அங்கே போனேன். ஓகே. நான் தான் ஆக்சுவலாக அங்கே ஃபஸ்ட்டு போனேன், நான் தான் வெற்றிக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் வெற்றி அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஹி வாஸ் கவுன். ஸோ வி ஹேட், நான் காக்காலேருந்து ஒரு 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 ஒன்ஸ் இன் 3 months ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ஒரு ஃபோன் கால் ஒன்று பேசுவோம், இல்லை எங்கேயாவது மீட் பண்ணுவோம். அப்புறம் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஒரு தடவை. ஃபேமிலியில் நல்லா தெரியும் அவருக்கு. பாலாஜி யா பாலாஜி அப்படின்னு, யோ ஹஸ்பண்ட் கண்ணு அவனுக்கு பயங்கர கண்ணு, அதை அவன் சரியாக யூஸ் பண்ண மாட்டேன்றான். எங்கே யூஸ் பண்ண மாட்டேன்றான்? நடிக்கும்போது சொல்கிறேன். ஐயோ அவர் நடிக்கவே வேணாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் போய் வந்து இல்லை ஜஸ்ட் நான் சொல்கிறது மட்டும் என் கூட ஒரு 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அந்த கண்ணை இன்னும் நல்லா யூஸ் பண்ணால் அந்த ஃப்ரேம்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கும். டைரக்டர்ஸ் அது அப்படி கேட்கல, ஆனால் இவன் ஒரு ஆக்டராக இவன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்ட்ட பேசியிருக்கான். அதுக்கப்புறம் மெசேஜ் வேறு அமைச்சிருக்கான், இந்த மாதிரி ப்ளீஸ் டெல் கௌதம், நான் சொன்னால் கேட்க மாட்டான், என் கூட ஒரு 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ண கொடுங்க சொல்லுங்கள், அவன் கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். போனீங்களா? நான் போல. நீ என்ன பேசினியாமே? ஆமாம், நான் சொன்ன நீ கேட்க மாட்டேல்ல, ஸ்பெண்ட் 1 day with me அப்படின்னு. ஒன்றும் தேவையில்லை, நான் நடிக்க வேணான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ எப்படி சொல்லலாம், வந்துட்டல அப்புறம் நடிச்சு தானே ஆகணும். ஸோ வி ஆர் அ வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். ப்ளஸ் ஹி வாண்ட் டு டைரக்ட் ஆல்சோ. ஒரு கதை சொல்லணும், நீ வா ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன்லேயே அந்த கதையை சொல்லுவார். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 20 minutes to 1/2 hour அந்த கதையை சொல்லுவார். பாலாஜி நான் நேரில் மீட் பண்ணி உட்கார்றேன் பாலாஜி, எனக்கு அவ்வளோவா ஃபோனில் இல்லை நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவார். கிருஷ்ணா ஃபோன் பண்ணும்போது ஐ யூ ஷுவர் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். A massive heart attack. I'm also trying to check if the news is confirmed அப்படின்னு சொன்னான். அங்கே ஒரு டாக்டர் தெரியும், அந்த டாக்டர்கிட்ட பேசலாமான்னு சொல்லி he connected me to the doctor அந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யா we just working on it very serious only அப்படின்னு சொன்னாங்க. நான் கிருஷ்ணா சார் நான் உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக வேற ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தில் இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு நரேஷனில் இருந்தேன். நான் அந்த நரேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஐ ஜஸ்ட் கம், எனக்கு நான் நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். ஈசிஆரில் இருந்துச்சு, அங்கே உள்ளே போய் பார்க் பண்ணி பாலாஜி தானான்ற கன்ஃபர்மேஷன் அந்த கேப்பில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக பாலாஜி தான் அந்த டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணது, அந்த கேப்பில் அந்த ட்ராவல் டைமில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி சரி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது இல்லை இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்படியே உட்காந்துட்டேன். வீட்லேயும் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே தான் இருக்க போகிறேன். அப்புறம் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி, வெற்றி வந்தோடனே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு, ஏன்னா வெற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தார், கூடயே இருந்தார். அப்புறம் அமீர் வந்தார், சந்தோஷ் நாராயணன், அவர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அன்றைக்கி அங்கே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹி வாஸ் வெரி ஹெல்தி, வெரி ஆக்டிவ், கான்ஸ்டன்ட் திங்கர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தட் யூஸ் ஸ்மோக் அ லாட் எக்ஸ்டென்சிவ்லி அப்படிலாம் தெரிஞ்சது.
என் படத்துலையும் ஆக்சுவலாக அந்த சீனில் நான் ஸ்மோக்கராக ஒரு சீனை நான் வந்து எழுதவே மாட்டேன். ஓகே. ஆனால் அந்த அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கையில் சிகரெட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் தேவையில்லாமல் கார்டு போடணும் பாலாஜி, இல்லைடா எனக்கு பாடி லாங்குவேஜாக ஏதோ ஒன்று வேணும் கௌதி சுமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்லேயுமே வந்து பற்ற வச்சுக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அதான் இப்போ ஞாபகம் வருது கரெக்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டே அந்த டயலாக் பேசினேன். எனக்கும் அவனுக்கு தான் சீன் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே. நான் விநாயகன் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வில்லன்ஸாக இந்த படத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ ஆனால் அது ரொம்ப ரசித்து பண்ணோம் 2 பேருமே, சிரிச்சு ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அட் சேம் டைம் ஐம் ஆக்டிங் இந்த ஃப்ரேம். ஸோ கேமரா கரெக்டாக மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்கணும். அண்ட் பேல்காம் வேறு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் வர வச்சிருக்கேன், அவன் கரெக்டாக எடுப்பான், நீ பண்ணு இங்கே ஃபோக்கஸ் பண்ணுன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ 100% வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இட்ஸ் ஸ்டில் வெரி ஷாக்கிங். நிறைய ஜேர்னி பற்றி பேசுனீங்க சார், டாமினிக் பற்றி பேசுனீங்க, உங்கள் ஜேர்னி பற்றி பேசுனீங்க, புக்ஸ் உங்கள் பின்னாடி அவ்வளோ இருக்குது. இதெல்லாமே நீங்கள் படித்த புக்ஸா இல்லை படிக்கணும், இதில் நீங்கள் ஏதாவது படித்த புக்ஸ் இருக்கா, சஜஸ்ட் பண்ணலாமா? எல்லாமே நான் படித்த புக்ஸ் தான். இன்னும் சில புக்ஸ் ரீசெண்டாக வாங்கின புக்ஸ் இங்கே ஆட் பண்ணி வச்சுருவேன். ஓகே. எங்கே இருந்தாலும் இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு வச்சுருக்கேன் ஒரு செக்ஷனில். சில புக்ஸ் அடாப்ட் பண்ணணும், ரைட்ஸ் வாங்கி அடாப்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய ஒர்க்கும் போயிட்டுருக்கேன். ஓகே. ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கன்வெர்ட் பண்ண. ஆமாம், ஸ்க்ரீன் பிளேயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. புக்ஸ் அண்ட் ஜிவிஎம் ஒரு 50% ஆஃப் மை லைஃப் இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படிக்கிறேன். இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அது ஏஜ்னாலே என்னன்னு தெரில. தெரில, அதனால் கொஞ்சம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 2-3 புக்ஸ் இப்போ பிக்கப் பண்ணி அதை படிச்சுட்ருக்கேன். பட் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இதிலேருந்து நம்ம ஒரு படம் எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங்கில் ஒரு புக்கில் இருக்க ஒரு ரைட்டிங். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃபஸ்ட்டு 50 பேஜஸ் வரைக்கும் அது சரி, இது என்ன தான் புக் இதை அது ஒரு இட் கிவ்ஸ் யூ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அந்த 50 பேஜஸ் தாண்டினோடனே 51st பேஜில் ஒரு மேஜிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். லைஃபே நமக்கு அந்த மாதிரி தான் அப்படின்றது ஒரு புக்குடைய எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். நானே நிறைய வாட்டி ஒரு ஜேர்னியில் வந்து ஒரு இப்போ நம்ம எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போனோம்னா ஒரு 15 hour ஃப்ளைட்டோ இல்லை வந்து அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஒரு புக் எப்போதுமே ஒன்று கையில் இருக்கும். இதுதான் நான் ஃப்ளைட்டில் எனக்கு அவ்வளோ படங்கள்லாம் பார்க்க எனக்கு பிடிக்காது. புக்கு படித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் புக்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் ஒரு 30-40 பேஜஸ் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தாண்டறதுக்கு. ஆனால் எல்லா லைனும் பொறுமையாக படித்து சம்டைம்ஸ் முன்னாடி வந்து அந்த ஒரு இம்பேஷண்ட்டான ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ வந்து வச்சுருவேன். ஆனால் அதே புக்கை மறுபடியும் எடுத்து நான் படிக்கும்போது எனக்கு அது 51st பேஜ் தான் ஒரு மேஜிக்கோ இல்லை ஒரு 100 பேஜ் தாண்டோன்னே ஒரு கதையாக உள்ள வருது அப்படின்னு எனக்கு தோணும். அது வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோஸாக தான் இருக்கும் அது. அதுக்கு மேலே தான் அந்த கதை உள்ளே வரும் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய படங்களும் நம்ம லைஃப்பும் இந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு அது எப்போவுமே தோணும். அடாப்டேஷன் சொன்னீங்க, புக்கோட பேர் சொல்லலாம் சும்மா தெரிஞ்சுக்கலாமே? அந்த 2 புக்கு இங்கேருந்து எடுத்து நான் என் வீட்டில் இப்போ எடுத்து வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதோடைய இன்னொரு ஆத்தரோட புக் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரைம் சொல்ல முடியாது, இது வந்து வார் ஸ்டோரிஸாக இருக்கலாம். சர்ச்சில் கொல்றதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடந்த மாதிரி ஒரு விஷயம். இவர் நிறைய அந்த மாதிரி புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே. ஜாக் ஹிகின்ஸ்னு சொல்லிட்டு ஃபிக்ஷன் தான். ஓகே. பட் நாட் பல்ப் ஃபிக்ஷன். ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும் அதுக்குள்ளே. இதுலேருந்து ஒரு புக் வந்து ரைட்ஸ் வாங்கி நான் பண்ணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புக் பேர் சொல்ல, பட் ஆத்தரோட பேர் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஃபுல்லாகவே இங்கிலீஷ் புக்ஸாக இருக்கே சார்? தமிழ் தமிழ் புக்ஸ் இருக்குது. உள்ள போய் பார்த்தீங்கன்னா உள்ள தமிழ் உள்ளேயும் புக்ஸ் இருக்குது, அங்கேயும் புக்ஸ் இருக்குது. தமிழ் புக்ஸ் பற்றி பேசலாமா சார்? தமிழ் புக்ஸ் பற்றி பேசலாம். ஆனால் இவனோட தமிழ் புக் பற்றி பேசுகிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஏன் சார் அது சார் சொல்கிறா அப்படி? சார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறதுனால தான் அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்லேருந்தே நீங்கள் வெளியே இருக்கீங்களா? ஆமாம், நான் அது பார்க்குறது இல்லை. எனக்கு அது ஒரு நிறைய பேர் நெகட்டிவிட்டி பற்றி சொல்கிறாங்கல்ல, அது இருக்குல்ல அங்கே. ஆமாம். அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ எதுக்கு நீ இன்டர்வியூஸ் கொடுக்குற, உன் படங்களுடைய விஷயம் வந்து எதுக்கு சோஷியல் மீடியாவில் வரணும்னு நினைக்கிற அப்படின்னு கூட கேட்கலாம். பட் அது ஒரு நீடு தான். இது நல்ல விஷயமா, இன்ஸ்பைரிங்காக, இல்லை இந்த படத்துக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷனாக. இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல. பட் ஐ லைக் டாக்கிங் டு யூ. அண்ட் அதில் என்னுடைய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் எல்லாமே என்னுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லும் போது அது யாருக்காவது இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். கரெக்டான ஆள் கூட ஒர்க் பண்ணுங்கள், இல்லை எல்லா விஷயமும் நல்லா யோசித்து முடிவெடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நான் சொன்னதா எனக்கு அடுத்த வர சில டேரக்டர்ஸோ இல்லை வந்து சில ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கோ அது இன்ஸ்பைரிங்காக இருக்கும் தாட் எனக்கு அப்புறமா வரும். பட் ரொம்ப பாசிட்டிவாக தான் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவிட்டியாக மட்டும் அங்கே இல்லையா நான் இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட்ல. அதனால் ஐ வாண்ட் அவாய்ட் தட். அண்ட் எல்லாருமே அடிக்டடாக இருக்காங்க. ஃபோனு அதில் ஒரு ஃபீட் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி 10 minutes வந்து இன்றைக்கி இப்போ யார் என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன வந்திருக்கு, நம்ம ஃபீல்டில் என்ன வருது, இன்ஸ்டாவில் என்ன இருக்குது, ஃபேஸ்புக் போஸ்ட் யார் போட்டிருக்காங்க, யார் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க, எந்த சினிமா ஆடியோ லான்ச்சில் யார் என்ன பேசுனாங்க.
அந்த சினிமாவை தாண்டி அது வேற என்னமோ எல்லாம் வந்து அங்கே பேசிட்டு இருக்காங்க வேறு. ஆ அது எனக்கு அந்த படத்தை பற்றி ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாங்க. அந்த பேச்சுடைய முடிவுலையும் பிகினிங்லேயும் வந்து ஒரு வாழ்த்தோ இல்லை வந்து என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி, இந்த டீம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேற ஒரு அது ஒரு ஒரு மேடை ஆயிடுச்சு, ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு மேடை ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. நான் மேக்ஸிமம் நான் சார்கிட்ட கூட சொன்னேன், வேல்ஸ் நம்ம ஐஸ்வரி சார்கிட்ட கூட, அந்த ஆடியோ லான்ச்சே வேண்டாம் சார், பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணுவோம். பட் இல்லை, இது இன்னும் ரீச் ஆகும், நமக்கு நிறைய படத்தை பற்றி இன்னும் வேறு நிறைய பேருக்கு தெரியும், இதை விரும்பி பார்க்குறவங்க இருக்காங்க, கௌதம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் சார். ஸோ அது ப்ரொடியூசருடைய சில விஷயங்களாக இருக்கலாம், பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அது மாறிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் நிறைய ஆடியோ லான்ச் நான் போகிறதே இல்லை. ஏன்னா அங்கே வேற என்னமோ ஒன்று நடக்குது, நம்ம நினச்சது நடக்கல சார். தமிழ் புக்ஸ் அப்போது படிக்கிறது சார், அது ஜெயமோகன் சாரோட புக்ஸ், ஜெயமோகன் சாரோட பேசினதே வந்து அவருடைய சில விஷயங்களை படித்ததுக்கப்புறம் தான், அதில் தான் அந்த வெந்து தனிக்காரோட டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆக்சுவலாக. ஓகே சார், இதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணலான்னு கேட்டப்போ அது ரீடரோட இமேஜினேஷனுக்கு நான் விட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு இதுதான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து ஓப்பனிங்காக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு கதை பேசலாமான்னு சொல்லும்போது தான் அவர் வந்து பம்பாயில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஃபுல்லாக கூலிப்பட பசங்க தான், அவங்கள அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பகலில் வந்து அவங்க அந்த பரோட்டா கடையில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தருடைய கதையாக எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்று ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சசி சொல்லி எனக்கு சூவேயோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது, வேல்பாரி நான் எடுத்து படித்தேன், அது இப்போ சங்கர் சார் ரைட்ஸ் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். அது நீங்கள் பண்ணுறதா யோசிச்சிருக்கீங்களா அந்த கேரக்டர் படிக்க? எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு, அதுக்கப்புறம் மணி சார் பொன்னியின் செல்வன் பண்ணுறாருன்ற போது நான் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்த்தேன். நான் நிறைய இதை பற்றி பேசுனதில்லை, பட் நிறைய மெட்டீரியல் ஈவன் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டு நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் எடுத்து அதை ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இங்கே கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கூட நான் பார்த்துருக்கேன். ஓகே, வேல்பாரியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் சங்கர் சார் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் த புக் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் ஹீ டஸ். சசிகுமாரும் என்கிட்ட இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக ஒரு கட்டபொம்மனிலிருந்து ஒரு கதையை ஒன்று எடுத்து ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவரும் என்கிட்ட, நான் அவர் கூட என்னென்னுக்கு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது நிறைய உட்காந்து பேசுவோம் அதை பற்றி. பிரசாத் கிடாரி டேரக்டர் இருக்கார்ல, என் கூட குயின் டைரக்ட் பண்ணார், அவரும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ் லிட்ரரி ஒர்க், தமிழ் ரைட்டர்ஸுடைய நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். பட் நான் அதை பற்றி பேசுறது இல்லை அவ்வளோவா. ஐ ஹவ் நாட் டாக்ட் அபவுட் இட், ஏன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி அது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஐ ரீட் அ லாட், அது ஒரு எஃபர்ட்டாக வேறு எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஐ நீட் டு ரீட் அண்ட் ஐ நீட் டு நோ அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, இங்கிலீஷ் புக்ஸ் நிறையா படிப்பார். நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது நிறையா. இல்லை, என் டீம்லேயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங். ஆக்சுவலாக கிருஷ்ணா, மார்கன், மகிழ் திருமேனி இருக்கார் இல்லையா, அவங்களும் எனக்கு வந்து நிறைய. அவர் பேர் மார்கனா? ஆமாம் ஆமாம், அவர் பேர் மார்கனா? ஆமாம். ஓகே. நாதன் சொல்லி என் கூட, என் வீட்டில் ஃபஸ்ட்டு என் கூட ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் இப்போது என்னுடைய அசோசியேட்டாக வரைக்கும் வெந்தத்தனியாக வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய புக்ஸ் படிப்பார். ஸோ அவருடைய ஜேர்னியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் லைஃப்பில் கடந்த விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள்லாம் அவ்வளோ வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவார், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அவர் நிறைய புக்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், இது படிங்கன்னு சொல்லி. அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இருக்குது, நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ரீடிங், த ப்ராசஸ் கோயிங் ஆன். சாரு நிவேதாவோட புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அவருடைய புக் லான்ச்சுக்கு நான் போயிருக்கேன். ரீசெண்டாக கூட ஒரு புக் லான்ச் ஒன்று, வேற ஒரு ரைட்டருடைய புக் லான்ச் ஒன்று நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், தமிழ் புக். அவர் எனக்கு புக் அனுப்பிச்சிருக்காரு. அது கொஞ்சம் சென்சிட்டிவான மெட்டீரியல் தான். நான் சொல்கிறேன், அதை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிங் இப்போ உண்மையிலேயே அந்த ரைட்டிங்க்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ நான் ஒரு புக்கு 50 பேஜஸ் தாண்டி தான் இருக்கும்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இது எழுதான் ஆகணும்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ஒன்று என் மைண்டில் இருக்குது. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். வெற்றியோட ஸ்டோரியோட டிஸ்கஷன் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னொரு கப்பல் ஆஃப் டேஸில் ரவி சார் தான். ஆமாம், ரவியோட தான் அந்த ப்ராஜெக்ட்டு, அதான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் 3 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணி கதை கேட்டுட்டோம். 3 பேருமே பிடிச்சிருக்கு. வெற்றியும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு, வெற்றி நீங்கள் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன், ஆனால் அந்த டைமில் என்னால் பண்ண முடியல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, வெற்றிமாறன் சார் பண்ண வேண்டியது? ஆமாம், அவர் மேபி ஒரு 2012-13 பண்ண வேண்டிய ஒரு ஐடியாவாக தான் அவர் எழுதி வச்சுருந்தார். அது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது, டோட்டலாக வேறு ஒரு ஸ்பேஸில் இருக்குது, அது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஜெயமோகன் சாரும் ஒரு ஃபுல் மேட்ரு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு எனக்காக. ஸோ ஐ ஹேவ் டு டாக். நான் லாப்பத்தா லேடிஸ் ரைட்டர் சொன்னேன்ல, அவரும் ஒரு விஷயம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அதுவும் இப்போ இன்னொரு ஃபியூ டேஸில் வில் செட் இட். யா, சூப்பர் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் துருவ நட்சத்திரம், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஒரு ஹாப்பிலி ஜிவிஎம். ஆனால் இப்போ நான் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கொஞ்சம் நினச்சிட்டே வந்தேன், சாரோட மைண்ட் செட்டில் நம்ம போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறோமே அப்படி தான். நான் நடிக்கலை, நான் நடிகன் தான், பட் நான் நடிக்கலை. ஐ திங்க் ஒரு இந்த ஹாப்பி ஸ்பேஸ், நம்ம சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது அது நடிப்பில் வர்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன்.
மேபி அதுக்கு ஒரு ரெம்யூனரேஷன் கொடுத்து ஒரு பெரிய டீம் நம்ம டைரக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு ஹாப்பியாக நடிச்சிடலாம். பட் இன்றைக்கி நான் அப்படி நடிக்கல. நான் உண்மையிலே சொன்னது வந்து இந்த படம் முடிஞ்சு ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு லோ இருக்கும்ல, ஒரு அந்த ஃபீல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு தோணுது. பட் மற்றபடி திங்ஸ் ஆர் ரியலி பாசிட்டிவ், லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உண்மையாக நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி இந்த படம் வெளியே வந்துடும். அண்ட் படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நட்சத்திரம். யா லுக்கிங் ஃபார்வர்டு சார். ஏன்னா நீங்கள் ஒரு 5 years வந்து நீங்கள் சொன்னீங்க எனக்கு சில டவுன் நடந்துச்சு, அதுக்கு முழு காரணம் நானே தான் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் டில் நோ வந்து ஏன் உங்களை நான் வந்து பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா வேற பிக் இன்ஸ்பிரேஷன். அது நிறைய ஃபேக்டில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதில் வந்து ரொம்ப வந்து நான் இந்த கேரக்டர் மேலே என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் எடுத்து சில கேரக்டர்ஸை வந்து டீல் பண்ணாமல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஸ்மூத்தாக நம்ம லைஃபோட ஒரு கேரக்டராக நீங்கள் அதை காட்டுறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்டு நான் வந்து ஒரு டீம் பிளேயர். நான் வந்து இந்த ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெட்டர்னிட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எல்லா படங்களும் தியேட்டரில் பார்ப்பேன். அண்ட் எனக்கு ஒரு படம் உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா அவங்க சொல்லாமே வந்து அந்த படத்தை பற்றியோ அந்த ட்ரெய்லர் பற்றியோ நான் பேசியிருக்கேன். யாருமே என்கிட்ட கேட்கல. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ன்ற படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு அந்த டீமில் யாருமே எனக்கு தெரியாது. நானே தான் ஜஸ்ட் ஒரு ட்வீட் போட்டேன், ஓ ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னை தாக்கிய என்னை சுற்றி இருக்கிற ஒரு டீம், என்னை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஐ ஆம் வித் தெம். என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களை தாண்டி நான் நிறைய பேர்ட்டு நான் வந்து இன்வால்வ் ஆகி நான் பேசியிருக்கேன். நான் வந்து ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் கூட, இதை நானே எடுத்து சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்கல. ஒரு ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாக இருக்கிற கதைகள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்ற ஒரு கருத்து தான் அதை நான் சொன்னேன். காஸ்ட் பற்றி பண்ணுற அந்த படங்களில் அது ஒரு பாசிட்டிவாக ஏன் இருக்கக்கூடாது? அந்த டிவிஷன் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட். அது இல்லைன்னு அது எப்படி அது வெளியே வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த டிவிஷனில் பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, பாசிட்டிவாக காமிச்சா அது இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு தான் எனக்கு. அண்ட் நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் அவங்களும் அதை வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணிலாம் போடுறாங்க. இதை யூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன். பட் நான் உண்மையிலே மீன் பண்ணது நம்ம சுற்றி இருக்கிற படங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னா, இல்லை நிறைய இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ், அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக இது இல்லவே இல்லாமல் நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு படமாக இருந்தால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது தான். அந்த டிஸ்கஷன் தான் அந்த லைன் ஆஃப் தாட் வந்துச்சு. ஸோ ஐ லவ் மை ஃப்ரெட்டர்னிட்டி. இன்னொருத்தர் படத்தை பற்றி நம்ம தப்பாக சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயும் நான் இல்லை அப்படின்றது நான் இன்றைக்கி இப்படி சொல்லணும் அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் சார், உங்கள் படங்களில் பேசில் ஜோசப்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவரை எப்படியாவது கொண்டு வந்து நடிக்க வச்சிருங்க சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயும் நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். நானும் மீட் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சார், வெரி தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ கைண்ட் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 3-4 பேர் இப்போ ட்ராவல் பண்ணும்போது என்னோட சாரோஸ் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ, உங்களுக்கு தெரியாமல் நிறையா பேர் வெளியே இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களால் டேரெக்டாக மீட் பண்ண முடியாது, ஆனால் எங்கேயோ வந்து வேர்பலாக அவங்க எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க. அதில் நாங்களும் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். So happy speaking with you, sir. Thank you, sir. Thank you. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.